ஹாய் ஆர்மீஸ், நான் உங்கள் மோன். நம்ம இப்போ பார்க்க போகிறது டே குக் பிஎல் ஸ்டோரி மை ட்ரூ லவ். இதில் நம்ம விமன் குக் 3 பேருமே பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. இதில் டே தான் பார்ட்னர். இங்கே வியும் இருப்பாங்க, டேவும் இருப்பாங்க. கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாதீங்க, ஓகேவா? இது இந்த சேனலில் என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டோரி. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். உங்கள் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். டே ஒன்றும் இல்லை மச்சான், ஒன்றும் இல்லை, அழாத. நான்லாம் இருக்கும்ல. ஏன் இப்படி அழுகுற? அவன் போகிறான், நாங்கள் இருக்கோண்டா, கடைசி வரைக்கும் கூட இருக்கோண்டா. மச்சான் அழுகிறத என்னால் பார்க்க முடியலடா. மச்சான் ஏதாவது சொல்லுடா. என்ன வேண்டாட்டால, என்னை விட்டுட்டால, போட்ட நினச்சிட்டால. மச்சான் நீ தானடா வேணாலும் பிரேக்கப் பண்ணுறேன்ல, ஏன்டா அப்படி அழுகிற? நீ தானே முடிவு எடுத்த, ஏன்டா அழுகிற? சிமினா, ஆமாம் நான் தான் வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நானும் வந்தேன், ஆனால் அப்படி விட்டுட்டான்ல. நான் போட்டோன்னு அவ்வளோதானே. இத்தனை இயர்ஸ் அவனுக்கு கொடுத்த லவ், அந்த பாசம் எல்லாமே வீணாயிடுச்சுல. ஒன்றும் இல்லைல்ல, போயிடுச்சு, போச்சு. ஏய் நாய், வாய மூடுறா. நீ பாரு, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, சரியா? வேலையை பாரா. டே ஜிம்னா, அவன் அளவேணான்னு சொல்கிறா. எனக்கு கோவம் வருது. பேபி என்ன பண்ணுறேன்னு தெரியல மச்சான். அவன் ஸ்டாப் பண்ண மாட்டான். ஒரு மாதிரி பண்ணுறான்டா. எனக்கு பயமாக இருக்கு மச்சான். ஏய் நாயே, எந்திரிச்சு வாடா. நான் தான் சொன்னேனே அவன் அவனுக்கு சரிப்பட்டு வரமாட்டான்னு. என் பேச்சங்கூட கேட்ட. வா, ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம். உன்னோட லவ்வுக்கு அவன் ஒருத்தே இல்லை, வாடா. இல்லைடா, நான் கொடுத்த லவ் உண்மைடா. அதே மாதிரி அவனும் என்னை ட்ரூவாக தான் லவ் பண்ணான். நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன்டா. ஆனால் அந்த லவ் கொஞ்ச நாள் தான் இருந்துச்சு. அப்புறம் அந்த லவ் எங்க கிடைக்கலையே. பார்த்தா எனக்கு வலிக்குதுடா, என்னால் முடியலை. அவ்வளோதானா? நான் உனக்கு சலிச்சிட்டேனா, இல்லை போர் அடிச்சிட்டேனா? என்னோட லவ் உனக்கு ஒன்றும் இல்லாமல் போயிருச்சுல. ஒன்றும் இல்லை, நான் சரியாயிடுவேன். நீங்கள் 2 பேரும் போங்க. ஏய் மச்சான், நீங்கள் பாரு, நான் ஒன்று நாங்கள் போக மாட்டோம் மச்சான். ஜிமினா புரிஞ்சுக்கோடா, ப்ளீஸ் என்னை தனியாக விடுங்க. 2 பேரும் இங்கேருந்து போங்க, நான் ஓகேவாயிருவேன். போங்க, இங்கேருந்து போங்க, என்னை தனியாக விடுங்க. எனக்கு யாருமே வேணாம். ஜிம்னா வா, அவன் தனியாக இருக்கட்டும், அதான் அவனுக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். அழகட்டும், எவ்வளோ முடியுமோ அழகட்டும். ஆனால் திரும்பி வரும்போது நம்ம ஜங்குக்கா நம்மளோட ஜெகேவாக வரட்டும். வா போகலாம். இப்போ அவங்க 2 பேர் தான் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. நம்ம ஜங்குக் தான் ஒரு ரூமில் செம்மையாக பயங்கரமாக எழுதிட்டுருப்பார். அவரோட லவ் பண்ண அந்த டைமில் இருக்கிற மெமரிஸ் எல்லாமே அவருக்கு ரீகாப் ஆகிட்டே இருக்கும். எல்லாமே திங்க் பண்ணி பார்த்துட்டு பயங்கரமாக எழுதிட்டுருப்பார். ஏய் பன்னே, சொல்லுங்கள் அட்மின். ஏய் அட்மின் தான் கூப்பிடக்கூடாது, டேட்டேன்னு கூப்பிடு. ஓகே ஓகே டே. சொல்லுங்கள், நீங்கள் சிங்கிளாக கம்மிட்டாரா? ஏன் உங்களுக்கு எப்படி தெரியுது? இல்லை, அவன் கூட இருந்தானே, யார்? பி. அவனும் நீயும் பேசுகிறத பார்த்தா ஏதோ கப்புள்ஸ் மாதிரியே இருக்கு. ஐயோ, அது எல்லாருமே அப்படி தான் நினைப்பாங்க. ஆனால் நாங்கள் நல்ல க்ளோஸ் பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஓ அப்படியா? அப்போ நீ சிங்கிளாக தான் இருக்க. ஆமாம், ஏன் என்னாச்சு? ஆனால எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு, லவ் பண்ணலாமா? அட்மின் இல்லட்டே, திடீர்னு கேட்டுட்டீங்க. எனக்கு அந்த மாதிரி எதுவும் தோணலையே. என்னைய வச்சு ஃபன் பண்ணுறீங்களா நீங்கள்? என்னை பார்த்தா ஃபன் பண்ணுற மாதிரி தெரியுதா?
நிஜமாக தான் எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு. நான் உன்னை லவ் பண்ணுறேன். உனக்கு எனக்கு பிடிச்சிருக்கா? அது அது எனக்கு கொஞ்சம் டைம் தரீங்களா? ஓ, ஓகே. எவ்வளோ டைம் வேணாலும் எடுத்துக்கோ. அப்புறம் இப்போயே நான் சொல்லிட்டேன், நான் வந்து சும்மா விளையாட்டுக்கு இல்லைன்னா டைம் பாஸ்க்கெல்லாம் அந்த மாதிரி ஆள் நான் இல்லை. அந்த மாதிரினா நீங்கள் நினச்சிங்கன்னா வேறு ஆள் பாருங்கள். எனக்கெல்லாம் லெவல்லாம் ட்ரூ தான். அது லாஸ்ட் வரைக்கும் கூட இருக்கும்னு நான் நினைப்பேன். ஓ, நானும் லாஸ்ட் வரைக்கும் இருக்கணும்னு நினச்சி தான் கேட்குறேன். நானும் இப்போலாம் விட்டுட்டு போகிற ஆள் இல்லை. அப்புறம் என்னோடய எக்ஸு நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் உன்ட்ட நான் சொல்லிட்டேன். உனக்கு ஓகேனா நீ யோசனை பண்ணி சொல்லு. ஓகே ஓகே. அப்புறம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள்? எங்கே இருக்கீங்க? நான் இங்கே இருக்கேன். இருக்கு பார்க்குறேன். பெருசாக ஒன்றும் பண்ணல. நார்மலாக போயிட்டுருக்கேன். ஓஹோ, ஓகே ஓகே. நான் வீட்டில் வெட்டியாக தான் இருக்கேன். ஓ, ஓகே. நைட் ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன். பார்த்து பத்திரமா இரு. ஓகே. பார்த்து போயிட்டாங்க. ஒரு நிமிஷம். சொல்லு என்ன? அது வந்து என்னது? லவ் யூ. கேட்கல என்ன சொன்னேன்? லவ் யூ சொன்னேன். லவ் யூ. என்னமோ ஒருத்தவங்க டைமெல்லாம் கேட்டாங்க என்கிட்ட. ஆனால் உடனே ரிப்ளை வந்துடுச்சு. அது ஒன்றும் இல்லை. உங்கள் பின்னாடி அவ்வளோ பேர் இருக்காங்க. எங்க வேறு எவ்வளோது தூக்கிட்டு போயிட்டானா? என்ன தூக்கிட்டு போகிறாளா? இல்லை, உங்களுக்கு தான் நிறையா ப்ரொப்போசல், நிறையா ஃபேன்ஸ், அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, இருக்கட்டும். இப்போ என்ன? இல்லை, நான் யோசிக்கிறேங்கிற பேரில் நிறைய டைம் எடுத்து அப்புறம் உங்களுக்கு வேறு யாரும் கிடையாது இன்ட்ரெஸ்ட் வந்து அப்புறம் அப்பெல்லாம் ஒன்றும் போயிட மாட்டேன். சரி, ஓகே பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் 2 பேரும் பேசி புரிஞ்சுக்கலாம். ஓகே ஓகே. 2 பேருமே ரொம்ப ஹாப்பியாக அவங்க அதிகமாக லவ் பண்ணிவிட்டு கேர் பண்ணிக்கிட்டு இப்படி 3 மந்த் போயிடும். இப்போ 3 மந்த்துக்கு அப்புறம்தான் மாமா 4 டேஸாக எங்கே போனேன்? எனக்கு கொஞ்சம் ஒர்க்கு, அதான். ஓகே, சொல்லிட்டு போயிருக்கலாம்ல மாமா. நான் உன்னை தேடினே தெரியுமா? நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். அதான் சொல்கிறேன்ல, இருக்குன்னு சொன்னால் அவனுக்கு புரியாது. ஓகே மாமா. இப்படி டேஸஸ் எல்லாம் போக அதிகமாக நம்ம டயாங் வந்து ஜேகேவை அவாய்ட் பண்ணுவார். டைம் கொடுக்க மாட்டார், டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டார். எப்போயாவது தான் வந்து பேசுகிற மாதிரி இருக்கும். அதிகமாக ஒர்க்கு, ஃபேமிலின்னு அதில் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிச்சிருவார். நம்ம ஜங்குக்கை கொஞ்சம் கண்டுக்காமல் விட்டுருவார். அது ஜங்குக்கு ரொம்பவே பெயினாக இருக்கும். நிறையா விஷயங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு கேட்காம தயங்கிட்டே இருப்பார். அவங்களுக்கு இடையில் நிறையா ஃபைட்டெல்லாம் வந்திருக்கும். இப்படி ஒரு 6 மந்த்துக்கு மேலே ஆகிருக்கும். இப்போ அந்த ஃபைட் அதிகமாகவே ஆயிடுச்சு. அம்மா, ஏன் இப்படி பேசுகிற? என்கிட்ட சொல்லிட்டு போக மாட்டியா? என்கிட்ட சொல்லிட்டு போனால் என்ன? நான் கொஞ்சம் ஓகே ஒர்க் முடிச்சுட்டு என் மாமா வருவார்னு வெயிட் பண்ணிகிட்ருப்பேன்ல. இப்போ என்ன? அவளெல்லாம் பர்சனல், அவன்கிட்டலாம் சொல்லிட்டு போகணும் அவசியம் இல்லை. ஓ மாமா, என்கிட்ட உனக்கு பர்சனல்லாம் இருக்கா? எனக்கு தெரியல பார்த்தியா? ஆமாம், உங்கள் பர்சனல் இல்லை, நான் எப்படி கேட்க முடியும்? பேபி, அப்படிலாம் இல்லை பேபி. அது கொஞ்சம் டென்ஷன், ஒர்க் பார்க்குற இடத்துல ரொம்ப தொல்லை பண்ணிட்டாங்க. சாரி பேபி. அப்படிலாம் இல்லை மாமா, பரவாயில்ல. பர்சனல் கரெக்டு தான். நான் ஒன்றும் உங்கள் ஃபேமிலியில் ஒரு ஆள் இல்லைல்ல. நீ என்ன அப்படி நினச்சிருந்தா இப்படி நீ சொல்லியிருக்க மாட்டேன். ஓகே, எனக்கு தான் தெரியல. நான் தான் லூஸு மாதிரி. ஓகே மாமா, ஆனால் இல்லை, நீ விடு. நான் இதுக்கப்புறம் கேட்க மாட்டேன். ஒன்றும் இல்லை,
இதுக்கப்புறம் ஏன் நீ என்கிட்ட சொல்லாமல் போன அப்படிலாம் நான் உன்கிட்ட சண்டைலாம் பிடிக்க மாட்டேன். இதுக்கப்புறம் நீ வராட்டினா நானே தெரிஞ்சுக்கிறேன். நீ ஏதோ பிஸியாக இருக்க, ஒர்க் பார்க்க போயிட்ட, நானே புரிஞ்சுக்கிறேன் மாமா. ஒன்றும் இல்லை, விடுங்க. பேபி ஒன்றும் இல்லை, ஏன் இப்படிலாம் பேசுகிற? சாரிடி. ஐயோ மாமா, நீ சாரியெல்லாம் கேட்க வேணாம் மாமா. ஒன்றும் இல்லை, விடுங்க. இப்படியே டேஸஸ் எல்லாம் போகும். அதிகமாகவே இருக்குல்ல இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப மன கஷ்டமாகும். அதிகமாக ஜங்குக்கு ரொம்ப பெயினாக இருப்பான். இது ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லார்ட்டையுமே சொல்லுவான். ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாமே பயங்கரமாக திட்டுவாங்க, ஏன்டா இப்படி இருக்க, அவங்க உன்னை அவாய்ட் பண்ணுறாங்கன்னு தெரியுதுல்ல, அப்புறம் இருந்து ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு. நம்ம ஜேஹோப் தான் பயங்கரமாக திட்டிகிட்டு இருப்பார், நீ விசாட்டு இரு, கண்டுக்காத, இதை பற்றிலாம் பெருசாக எடுத்துக்காதன்னு. நம்ம ட்ராகனும் திட்டிகிட்டு இருப்பாங்க. நம்ம விமீன் குக்குக்கு அப்புறமா தான் தெரியும், அவங்க செம்ம கோவத்தில் எங்கள்கிட்ட சொல்ல மாட்டேயா அப்படின்னு பயங்கரமாக கத்திக்கிட்டு இருப்பாங்க. இப்படியே தான் டேஸஸ் எல்லாம் போகும். இப்படியே 1 year ஆகும். இன்னுமே அதிகமாக சண்டை வரும். நம்ம ஹோபி தான் இதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு ஜேகே கிட்ட ஒரு ஐடியா சொல்லியிருப்பார், நீ பெசாட்டு ஸ்டோரி இந்த மாதிரி ஏதாவது ரெடி பண்ணு, நீ ஏன் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு தானே அவர் சொல்லி திட்டுறாரு, சண்டை போடுறாரு. நீ இதுக்கப்புறம் அவரை டிஸ்டர்ப் பண்ணாத, அவரை எதிர்பார்க்காத, வரும்போது பேசு, நீ கொஞ்சம் பிஸியாரு அப்படின்னு அவரோட ஸ்டோரியை இவர்கிட்ட கொடுத்து ரெடி பண்ணனா சொல்லுவார். 2 பேருமே சேர்ந்து ஸ்டோரி ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஜங்குக்கு கொஞ்சம் பிஸியாகிடுவார். நம்ம ஜங்குக்கு ஓகே நம்ம அவரை தொல்லை பண்ணக்கூடாது, அவங்களா வரட்டும்னு அவர் ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிருவார். இப்படியே டேஸஸ் போய்கிட்டே இருந்தா இப்போ அதிகமாக டயாங் நம்ம ஜேகேட்ட சண்டை போடுவார், நீ என்னை கண்டுக்க மாட்டேற, மாதிரி எனக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டேன்னு. இந்த மாதிரி அதிகமாக சண்டை வரும். அதிகமாக பிரேக்கப்பும் ஆகும், திருப்பி கமிட்டர் ஆவாங்க, திருப்பி பிரேக்கப் ஆவாங்க. இப்படியே அதிகமாக போய்கிட்டு இருக்கோம். வேண்டான்னு அதிகமாகவே டயாங் சொல்லிக்கிட்டே இருப்பார். இது நம்ம ஜங்குக்குனால ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுத்துக்க முடியலை. அவர் ஒன்றே முடிவெடுக்கிறாரு, டேக்கிட்ட பிரேக்கப் சொல்லலான்னு போவார். ஆனால் அவர்னால் அதை சொல்ல முடியலை. அவருக்கு முடியலை, கண்ணெல்லாம் கலங்குது, ரொம்ப பெயினாக இருக்குது. ஆனால் அவர் ஒரு விஷயத்தை திங்க் பண்ணுறாரு. அவங்க 2 பேர் லவ் பண்ணிகிட்டு இருக்கும் போது அவங்க சீட் பண்ணிட்டு ஜங்குக்கு தெரியாமல் அவளோட எக்ஸ் கூட ஒன்டே ரிலேஷன்ஷிப்பில் 2 பேருமே ஒன்றா இருந்திருப்பாங்க. அதை அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அது தெரிஞ்சு ஒன்டே பேசாமல் ஃபைட் பண்ணிவிட்டு ரொம்ப ப்ராப்ளம்லாம் பண்ணியிருப்பாங்க. அதை திங்க் பண்ணிட்டு இப்போ கண்ணெல்லாம் துடைச்சிட்டு, ஓகே எனக்கு சீட் பண்ணவனை நான் அக்செப்ட் பண்ணி நான் இருந்தேன், ஆனால் எங்கே நான் அவனுக்கு பெருசாக தெரியலையோ, என்னோடய லவ் அவனுக்கு புரியலையோ, இதுக்கப்புறம் நான் இருந்தும் வேஸ்ட்டு தான் அப்படின்னு அவர் திங்க் பண்ணிட்டு என்ன பண்ணுவார்னா டேயாங்கிட்ட போய் பிரேக்கப் சொல்லுவார். அதுக்கு டேயாங்கோட ரெஸ்பான்ஸ் என்னன்னா, வெறும் ஓகே இதுக்கப்புறம் நான் அவனை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டுருப்பாரு. இதை கேட்டதும் நம்ம ஜேகேக்கு இன்னுமே மனசு உடஞ்சி போயிருக்கும். அவ்வளோதானா என்னோடய லவ் உனக்கு ஈஸியாக அக்செப்ட் பண்ணிட்டல அப்படின்னு ரொம்ப மனசு உடஞ்சி போயிருப்பார். இப்போ இதெல்லாம் நினச்சி தான் ரொம்ப க்ரை பண்ணிவிட்டு அவரோட பெட்டில் அவரோட பில்லோவை ஹக் பண்ணிட்டு அப்படியே க்ரை பண்ணிக்கிட்டே தூங்கியிருப்பார். இப்படி டேஸஸ் எல்லாம் ஸ்கிப் ஆனால் நம்ம ஜேகே தான் ஃப்ரெண்ட்ஸ்க்காக அவர் ஓகே நார்மலாக இருப்போம், என்னால் அவங்க ரொம்ப பெயினாக இருக்காங்க அப்படின்னு அவரோட வலியெல்லாம் அவர் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு வெளியே நார்மலாக இருக்கிற மாதிரி ஆட் பண்ணிகிட்ருப்பார். இப்போ 1 day தான் அவரோட பழைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்கள யதார்த்தமாக மீட் பண்ணுவார். ஜஸ்ட்டு நார்மலாக பேசும்போது ஒரு சுச்சுவேஷனில் அவங்க பழகியிருப்பாங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு இப்போ தான் அவங்க பார்த்துக்கிறாங்க. நம்ம ஜேகே தான் ஃபஸ்ட்டு போய் பேசுவார். ஹாய், நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? ஏய் ஜேகே எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஆமாம், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல. அப்புறம் எப்படி போகுது லைஃபெல்லாம்? அப்புறம் என்னோட மச்சான் எப்படி இருக்கான்? என்ன சொல்கிற? ஆமாம், என்னோட மச்சான் லவ் பண்ணிகிட்டு இருந்தீங்களே, மறந்துட்டியா? அவன் என்னோட மச்சான். ஓ, நீ அவரை கேட்குறியா? என்னாச்சு? அது பிரேக்கப் ஆயிடுச்சு. ஐயோ எப்படி?
அதை பற்றி பேச வேணாமே. ஓ சாரி. ஓகே ஓகே. நான் அவன்கிட்டயே கேட்டுக்கிறேன். அவனையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஓகே சரி, நீ எப்படி இருக்க? ஆ இருக்கேன், இதோ இருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதுக்கு மேலே என்ன இருக்குது? ஓகே ஜிகே. எதுவும் ஃபீல் பண்ணலை? சேச்சா. நான் கமிட்டட் ஆகிட்டேன். எனக்கு இப்போ நியூவாக பார்ட்னர் கிடச்சிருக்காங்க. ஓ அப்படியா? யார் உங்கள் பார்ட்னர்? இங்கே தான் இருந்தாங்க. இந்த வந்துட்டாங்க. ஜங்குக், இவங்க தான் என்னோடய பார்ட்னர். ஓகே. இவங்களா? ஆமாம். நல்லா இருக்காங்க. சரி, நான் வரேன். ஜங்குக் தான் செம்ம ஃபாஸ்ட்டாக அந்த ஸ்ட்ரீட்டில் ரன் பண்ணிவிட்டு செம்மையாக க்ரை பண்ணிவிட்டு ஓடி வந்துட்டுருப்பாரு. அப்போ ஆப்போசிட்டில் 4 நம்பர்ஸ் தான் வந்திருப்பாங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜிமினா, ஹோபி, ட்ராகன் தான். இவங்கள பார்த்ததும் ஜங்குக் அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்பார். 4 நம்பர்ஸுமே ஜங்குக் பின்னாடி இருக்கிற அந்த கப்பலில் தான் பார்ப்பாங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம டேயாங்கோட நியூ பார்ட்னர் தான். அவ்வளோ சீக்கிரமாகவே கமிட்டட் ஆகிட்டாங்க. ஜங்குக் திங்க் பண்ணுவார், நம்ம பிரேக்கப் பண்ணி 1 மந்த்லேயே கமிட்டட் ஆகிட்டான், என்னோடய ப்ளேஸில் இன்னொருத்தவங்கள வச்சுட்டான் அப்படின்னு. இதை திங்க் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்த்தா அவங்க 4 நம்பர்ஸுமே ஜேகேயை பார்த்துட்டு, இது எங்களுக்கு எப்படியோ தெரியும், நீ பார்க்கணும் தான் நாங்கள் வெயிட் பண்ணோம். சரி, ஒன்றும் இல்லை, எல்லாம் ஓவர், ஃபினிஷ் ஆயிடுச்சு ஜிகே அப்படின்னு ஜிகேயை பார்த்து சொல்லிவிட்டு 4 பேருமே கையை நீட்டுவாங்க. ஜிகே அவளோட கண்ணை தொடச்சிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அவங்க ஹேண்ட்ஸை பிடிப்பார். இப்போ 5 நம்பர்ஸும் அங்கேருந்து போவாங்க. இங்கே நம்ம ட்ராகன் தான். மச்சான், உனக்கு ஒன்று தெரியுமா? என்னடா டேய், எங்கள் 4 பேருக்குமே பிரேக்கப்டா. என்ன சொல்கிற? அது வந்து ஜிமினா, என்னது ஹோபி, ட்ராகன் என்ன சொல்கிறான்? அது 4 பேரும் சேமாக கமிட்டட் ஆனோமா? ஆமாம், அதே மாதிரி சேமாகவே பிரேக்கப் ஆயிடுச்சு. இது ஐ மீன் 5 பேருக்கு. டேய், நிஜமாவா? எதனால்? எனக்கு தெரியாதாடா. சேம், என்ன பர்சன் தான் வேறு, மற்றபடி ஸ்டோரியெல்லாம் ஒன்று தான், அவ்வளோதான். வா, நமக்கு நாம தான் அப்படின்னு அங்கே ஃபன் பண்ணிட்டு அப்படியே சிரிச்சுட்டே போய்ட்டுருப்பாங்க. நம்ம ஜேகே இப்போ சிரிச்சுட்டே போய்ட்டுருப்பாரு. ஆனால் அவர் ஐஸ் கலங்கி தான் இருக்கும். அவரோட ஹார்ட்டில் இன்னும் அந்த பெயின் இருக்குது. ஆனால் இதுக்கப்புறம் அந்த ஹார்ட்டில் நியூவாக எந்த பர்சனும் வரமாட்டாங்க. ஓகே, இதோட நான் ஸ்டோரி எண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்குலாம் இது பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இதில் வந்து நம்ம ஃப்ரெண்டுன்னு லாஸ்ட்டாக கொஞ்சம் சொல்லியிருப்பேன். ஏன்னா இது என்னோடய ஸ்டோரி. இதில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என் கூட இருக்காங்க இப்போ வரைக்கும். என்னோடய ஃபர்ஸ்ட் லவ்வோட ஸ்டோரி இப்போ வரைக்கும் அதுதான் என்னோடய லாஸ்ட் லவ்வாகவும் இருக்குது. ஹாப்பியாக இருக்கட்டும். என்ன சொல்கிறேன்னு தெரியல. எல்லோரும் என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப லென்த்தான ஸ்டோரி. என்னால் முடிஞ்ச வரைக்கும் சுருக்கி குட்டியாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். யாருக்காவது ஹேட்டாக இருந்தால் ஐம் ரியலி சாரி. பாய்.